இயற்கை எழில் கொஞ்சும் சுழலில் முனிவர்கள் குடில். மான்கள் பறவைகள் சுழ கசியப முனிவரின் குடில் அமைந்துள்ளது. கசியப முனிவருக்கு கத்ரு வினதை என 2 மனைவிகள். கத்ரு தனக்கு 1000 குழந்தைகள் வேண்டினாள். வினதை ஆற்றலும் அறிவும் மிக்க 2 புதல்வர்கள் வேண்டினாள். கசியப முனிவரின் அருளினால் வினதை 2 முட்டைகளையும் கத்ரு 1000 முட்டைகளையும் பெற்றாள். இருவரும் முட்டைகளை அன்புடன் பராமரித்து வருகின்றனர். வினதை தனது 2 முட்டைகளை மகிழ்ச்சியாக தனது வீட்டில் வைக்கோலின் மேல் வைத்து உடையாமல் பாதுகாக்கிறாள். கத்ரு தனது 1000 முட்டைகளை மகிழ்ச்சியாக தனது வீட்டில் வைக்கோலின் மேல் வைத்து உடையாமல் பாதுகாக்கிறாள். 500 ஆண்டுகள் கழிந்தது. கத்ருவின் வீட்டில் இருந்த முட்டையிலிருந்து நாகர்கள் வெளியே வருகின்றனர். கத்ரு மிகவும் சந்தோஷமடைகிறாள். வினதை முட்டைகளில் எந்த மாற்றமில்லை. விந்தை கவலை கொள்கிறாள். மீண்டும் ஒரு 500 வருடங்கள் கழிகின்றன. வினதையின் முட்டையிலிருந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனவே கசியபரிடம் சொல்கிறாள். கசியப முனிவர் பொறுமையாயிரு என்கின்றார். மேலும் சில காலங்கள் செல்கின்றன. வினதைக்கு மனதில் கவலை அதிகமாகிறது. மனதில் வருத்தமும் ஏக்கமும் அதிகமாய்க் கொண்டே போகின்றது. அவளும் பொறுமையை இழந்து விடுகிறாள். ஒரு முட்டையை வினதை உடைக்க அதிலிருந்து பாதியளவு வளர்ச்சியுற்ற இடுப்பு வரை நன்கு வளர்ந்த திடகாத்திரமான ஆண்மகன் வெளியே வருகிறான். கத்ருவின் மேலுள்ள பொறாமையினால் என்னை முடமாக்கி விட்டாயே, அவளுக்கு அடிமையாவாய் என கூறி தம்பி வெளியே வரும் வரை பொறுமையாக இரு என வாலிபன் கோபத்துடன் கூறிவிட்டு வானத்தை நோக்கி பறந்து செல்கிறான். சூரிய பகவான் வாலிபனை எனது தேரோட்டியாக இரு, உனது பெயர் அருணன் என புகழ்பெற்று விளங்கும் என்று கூறி வாழ்த்துகிறார்.